விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளைஃபோசேட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளைஸெல்லாம் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே நிறையா பேர் கேட்டிருந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, கிளைஃபோசேட்டுக்கு மாற்றாக என்ன பயன்படுத்தலாம். கிளைஃபோசேட் இல்லைனா நாங்கள் வந்து டீ கடை அதாவது டீ உற்பத்தியில் இருக்கிறோம், பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு கிளைஃபோசேட் கண்டிப்பாக வேணும், அதற்கு மாற்றாக என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறையா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெயர்கள் போட்டிருந்தாங்க. ஃபெரியோ, ஸ்வாப் பவுடர், பஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலை. இது என்னோட உண்மையிலே கிளைசல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுற மாரி ஒரு மருந்து உண்மையிலேயே ஆல்ரெடி உற்பத்தி ஆகிடுச்சு, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா கிளைசல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டான ஒரு வெரைட்டி, ஓகேங்களா. ஏதோ கூடயும் வந்து பார்த்திங்கன்னா அதை மேட்ச் பண்ணியே பார்க்க முடியாது. அதுமாதிரி தனி ஒரு குரூப், ஓகேங்களா. குரூப் 10 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா. ஹெர்பிசைடில் அது குரூப் 10 குரூப் 9 வெரைட்டியை சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைசல், ஓகேவா. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு மருந்து வந்து வந்துருச்சா மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி பார்த்தேன், கிளைசலுக்கு மாற்றான வேறு கிளைபோசேட்டுக்கு மாற்றான ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நிறைய பேர் கமெண்டில் போடவும் எனக்கும் சந்தேகம் வந்துருச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா கிளைசல் கிடையாது, கிளைஃபோசினேட் அமோனியம் 13.5 SL அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சால்யூபிள் லிக்யூட் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இது என்ன பண்ணுது, இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், கிளைசலுக்கும் கிளைபோசேட் அமோனியம் 13.5 SLக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, உண்மையிலேயே அது வந்து பார்த்திங்கன்னா கிளைசல் செய்யக்கூடிய அந்த வேலைகளை இது செய்யுதா, இல்லை கிளைசலுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போய்கிட்டு இருக்கும். அண்டு முக்கியமான விஷயம், கிளைசலுக்கு பதிலாக இதை மாற்றாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறத அந்த வீடியோவோட கன்ஃபியூஷனாக இருக்கும், ஓகேவா. இப்போ நேராக வரும். இந்த கிளைஃபோசினேட் அமோனியம் 13.5 SL அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கம்பெனிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்வாலில் இருக்குது, யூபிஎல்ல இருக்குது, பேயரில் இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து ஃபெரியோ, ஸ்வாப் பவுடர், பஸ்டா அப்படிங்கிற ஒரு 3 பிராண்ட் நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. அந்த கம்பெனிஸில் ஒரு சில பெயர்கள் இருக்கும், ஓகேங்களா. இந்த பெயர்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கிளைஃபோசினேட் அமோனியம் 13.5 SL அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. நான் செலக்டிவ் அப்படின்னு சொல்லி போகிறப்ப இந்த நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட பயிர், அதாவது இந்த குறிப்பிட்ட புல்லை தான் தாக்கணும், இந்த குறிப்பிட்ட புல்லை தாக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அது கண்ணில் படுற எல்லா பிள்ளையுமே வந்து பார்த்திங்கன்னா தாக்கிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட்லெஸ்ஸாக கான்டாக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்டாக பார்த்திங்கன்னா எந்த செடி மேலே பட்டாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும், லைக் கிராமசன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா இப்போ பசலை மேலே பட்டால் பசலை செத்து போயிடும், பருத்தி பயிர் மேலே பட்டால் பருத்தி பயிரும் செத்து போயிடும், நெல் பயிர் மேலே பட்டால் நெல் பயிரும் செத்து போயிடும், குச்சி மேலே பட்டால் குச்சி பயிர், அதாவது எந்த பயிர்கள் மேலே இதை பட்டாலும் அந்த பயிர்கள் இறந்து போயிடும். அதாவது எந்த அளவுக்கு இறந்து போகும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஃபெரியோ இல்லை ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, ஸ்வாப் பவுடர், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோவிலேயே போட்டிருப்பாங்க பாதி இறந்து பாதி இறக்காத இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராம்சன் அப்படின்னு சொல்லி வச்சா அந்த ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, அந்த கிராம்ஸை நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருப்போம், அந்த காற்று போய் பக்கத்தில் செடி மேலே பட்டா கூடமே அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டப்னு இறந்து போயிடும், ஓகேவா. ஆனால் இந்த கிளைஃபோசினேட் அமோனியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த அளவில் பட்டிருக்கோ, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி மாதிரி அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா பாதி இலைகளில் தண்ணி பட்டிருக்கு, பாதி இலைகளில் தண்ணி படலை அப்படின்னா எந்த அளவுக்கு பட்டிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த இலை வந்து இறந்து போகும், மீதியே இருக்காது. அதேமாரியே இது வந்து பார்த்திங்கன்னா கிளைசல் மாதிரி ஊடுருவி பாயக்கூடிய தன்மை உடையதா அப்படின்னா, கிளைசல் மாதிரி ஊடுருவி பாயக்கூடிய தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைஃபோசினேட் அமோனியத்துக்கு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்டாக மேலே எது மேலே போகிறதோ அது மட்டும்தான் இறந்து போகும். கிளைசல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஊடுருவி போகும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஊடுருவி போய் அது வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிரியே அழிச்சிடும், இல்லை அந்த பில்லு மொத்தத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சு நிறுத்திடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளைசலோட வேலை. ஆனால் கிளைஃபோசினேட் அமோனியத்தோட வேலை அது கிடையவே கிடையாது. மேலே படுறதை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொல்லும், ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இது எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளைசல் கிராமசன் மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைஃபோசினேட்டையும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பயிர்கள் என்னென்ன, டீ பயிர்களுக்கும் பருத்தி பயிர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைஃபோசினேட் அமோனியத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் எந்தெந்த இதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா,
மல்லிகைப்பூவுக்காக இருக்கட்டும், கிழங்குக்காக இருக்கட்டும், வாழை, தென்னை, செம்மங்கி இதுமாரி அதாவது பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கக்கூடிய பயிர்கள், வாய்க்கால் பகுதி அதிகமாக இருக்கக்கூடியது, இது மாதிரி பகுதிகளுக்கு இதை பயன்படுத்தலாம். லைக் கிராம்சன் எப்படி நம்ம பயன்படுத்துவோமோ அதேமாரி இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைசலை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், கிராமசனை விட பல மடங்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியல. ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க ப்ரைஸ் ரேட். ஓகேவா. இதை வந்து எதுமாரி இடங்களில் பயன்படுத்தணும் அப்படின்னா எம்டி லேண்டில் பயன்படுத்திக்கலாம். எம்டி லேண்ட் அதாவது பார்த்திங்கன்னா கிளைசலுக்கு பயன்படுத்தணும் இல்லையா, அது மாதிரியான எம்டி லேண்ட், கிராம்சனுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான எம்டி லேண்ட்ஸில் பயன்படுத்திக்கலாம். பயிர்கள் படாத மாதிரி புனல் போட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடித்தோடனே இப்போ ஒரு சில மருந்துக்கெல்லாம் அடித்தோடனே மழை வந்துடும், அது கேட்குமா கேட்காதாங்கிற பயம் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் இதை அடித்து முடித்து 6 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடாது. மழை பெஞ்சதுன்னா அந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லு வந்து இறந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்ததான் அந்த கிளைசலுக்கும் கிளைஃபோசேட் அமோனியத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கிளைசல் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பிசைடு கெமிக்கல் குரூப் 9 வரும். கிளைஃபோசேட் அமோனியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். ஓகேங்களா. கிளைஃபோசேட் அமோனியம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 10 வரும், கிளைசல் குரூப் 9 வரும். இந்த கிளைசல் வந்து பார்த்திங்கன்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த களைகளை கொல்லும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7லிருந்து 10 நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துருக்கும். பட் கிளைஃபோசேட் அமோனியம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கான்டாக்ட் ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வேலைகளை ஆரம்பிச்சிடும். இதோட ரியாக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் இருந்து 72 மணி நேரத்தில் அதோட ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கிளைசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயல்களில் ஈரத்தன்மை இருக்கணும். ஓகேங்களா. வளரக்கூடிய ஸ்டேஜில் ஈரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைசல் கேட்கும். அதே வந்து கூலிங் டைமில் கூட நீங்கள் வந்து கிளைசல் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கிளைஃபோசேட் அமோனியம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூலிங் டைமில் பயன்படுத்த முடியாது. டெம்பரேச்சர் 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும், இல்லை அதை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைஃபோசேட் அமோனியம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கிளைசல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லோகேட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மருந்தை வந்து அந்த செடிகள் ஃபுல்லாக இப்போ கோரை மேலே பார்த்தீங்கன்னா கோரை ஃபுல்லாக அதோட செல்கள் அந்த போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை மூலிமா எனர்ஜி டிரான்சாக்ஷன் ஆகுது இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அதை அழிக்கும். ஆனால் கிளைஃபோசேட் வந்து பார்த்திங்கன்னா செமி டிரான்ஸ்லோகேட்டிங், எது வரைக்கும் அந்த மருந்து போட்டிருக்கோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆகும். அதுக்கு அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ போத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரே மாதிரி கிடையாது. நல்லா பார்த்தோம் அப்படின்னா கிராமசன் செய்கிற வேலையை தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைஃபோசேட் அமோனியம், இந்த ஃபெரியோவாக இருக்கட்டும், ஸ்பாப் பவுடராக இருக்கட்டும், பாஸ்டாக இருக்கட்டும், இது மூணுமே கிராமசன் என்ன வேலையை செய்யுதோ அதே வேலை தான் பேராக்ளோடைக்ளோரைட் செய்கிற அதே வேலையை தான் கிளைஃபோசேட் அமோனியமும் செய்யுது அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அப்போ கிளைசலுக்கு பதில் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான், நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா, என்ன வயல்களுக்கு பயன்படுத்துறீங்க, பயன்படுத்தினா எத்தனை நாட்கள் இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு, எது மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரம் மை நாலேஜ் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா கிளைசலுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி அதை சொல்லவே முடியாது. கிளைஃபோசேட் அமோனியத்தை கிளைசலுக்கு மாற்று அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நான் நம்ப தயாராக இல்லை. பர்சனலாக யூஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அக்ரி டிபார்ட்மெண்ட் முதல் கொண்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிளைசலுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கிராமசன் மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போனா நம்ம அதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா இதை எதுக்கு நம்ம பயன்படுத்தணும்? கிராமசனே இன்றைக்கி வந்து 1 லிட்டர் 400 ரூபா தான் விற்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. இதை நம்ம 1 லிட்டர் வாங்கி ஸ்ப்ரே பண்ணுற டைமில் அதை நம்ம 2 லிட்டர் வாங்கி நீட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப கிளைஃபோசேட் அமோனியம் 13.5% வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிளைசலுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைசலுக்கு மாற்றுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிளைசலுக்கான ஒரு மாற்று மருந்து கிடையாது. ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிளைசலுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி நம்பி யூஸ் பண்ண தேவையில்லை. கிராமசன் தாங்க இது ஓப்பனாக சொல்லணும்னா கிராமசனில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த ஒரு ஃபார்மேஷனில் தான் இது வருது. கிளைசலோட ஃபார்மேஷன் இது கிடையாது. ஸோ இதை தான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிவிட்டேன். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கிளியராக கிடைக்கும் நம்புகிறேன்.